குரங்கு அம்மை என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பது என்பது இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆய்வு செய்து இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்றைக்கு அறிவித்தேன், தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு, குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள். அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ டிபிஎச் வெளியூருக்கு சென்றிருக்கிறார். அவர் வந்தவுடன் நான் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று எப்படி ஆய்வு செய்யப்படுகிறது என்பதை நேரில் கண்காணிக்கவிருக்கிறோம். எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கு அம்மை பாதிப்புக்குள்ளானவர்கள் எப்படி வருவார்கள், அவர்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விளம்பர பலகைகளையும் எப்படி வெளிநாட்டு பயணிகள் அங்கே ஸ்கிரீன் செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு பலகையும் எல்லா விமான நிலையத்திலும் வைக்க சொல்லியிருக்கிறோம். நாளை மறுநாள் நான் நேரடியாக ஆய்வு செய்யவிருக்கிறேன். இல்ல, வயது மூப்பு தான் காரணம் சொன்னாங்க. தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். வயது மூப்பு ஒரு பெரிய காரணம். ஏற்கனவே அவங்க நல்லாவே இருந்தாங்க, கொஞ்சம் அந்த கவன சிதறல் மட்டும் இருந்தது. வயது மூப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிகிச்சைகள் செல்லுங்கள். முதல்வர் மருந்தகம் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறோம். இது வந்து கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில வந்து அம்மா மருந்தகம் இது அதாவது இதுதான் இது வந்து இப்ப புரிதல் வந்து தவறாக போய் சென்றிருக்கிறது. அதாவது யார் சொல்றது, அதான் அவருக்கு வந்து அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை தான் இது தெரிந்திருக்கிறது. என்னன்னா, அம்மா கிளினிக்னு ஒண்ணு இருந்தது, அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை. அம்மா உப்பு கடைன்னு வச்சிருந்தாங்க, அம்மா என்னென்ன வச்சிருந்தாங்க, அம்மா உப்பு கடை, ஒரு கடைன்னு எல்லாம் வச்சிருந்தாங்க, தண்ணி பாட்டில் கடை எல்லாம் வச்சிருந்தாங்க. அம்மா மருந்தகம்னு எங்கேயும் வச்சிடல. மருந்தகம் எங்க இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் மருந்தகம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு 800க்கும் மேற்பட்ட இடங்களில் வைத்திருக்கிறார். இதை தவிர்த்து அம்மா மருந்தகம்னு எந்த காலத்திலையும் வைக்கல. ஜெயக்குமார் வந்து எந்த நினைப்புல சொல்றாருன்னு தெரியல. அம்மா கிளினிக்னு இருந்தது. அந்த அம்மா கிளினிக் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தோடு 1 வருஷத்துக்கு மட்டுமா அரசாணை பெற்று ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே நியமனம் பெற்று எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்ச கதையா அந்த மருத்துவமனைகளை வைத்தார்கள். இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசும்போது நான் சொன்னேன், சைதாப்பேட்டையில ஒரு சுடுகாட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் இல்ல அப்படின்னாரு. வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேங்க. இப்பவும் பத்திரிகையாளர்கள் வந்து அதை கூட்டு போய் காட்டுறதுக்கு தயாராகிறோம். இன்னும் நாங்க அதை காட்சி பொருளா வச்சிருக்கோம். சுடுகாட்டுல ஒரு சின்ன அமைப்பை எடுத்து அதுல அம்மா கிளினிக்னு ஒரே ஒரு சேர் போடுற இடத்துல வச்சிருந்தாங்க. அதுல என்னன்னா, அதுக்கு ஒரு செவிலியர் நியமனம் கூட இல்லை. கோர்ட் வந்து செவிலியர் நியமனத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. ஒரே ஒரு மருத்துவரோட ஓராண்டுக்கான ஆணையை பெற்று மட்டுமே அதை வைத்திருந்தார்கள். அந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போச்சு. ஏதோ அம்மா கிளினிக் இது மாதிரியான பெரிய கட்டமைப்போடு விளங்கியதாகவும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் வேலை செய்வதை போலவும் அம்மா கிளினிக் மூடிட்டதால ஏதோ தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை செதஞ்சு விட்டதை போலவும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பேசினார். அதுக்காகத்தான் அவருக்கு நாங்கள் சட்டமன்றத்திலேயே ஆதாரத்துடன் விளக்கினோம். எந்த அரசாணையை இவர்கள் பெற்ற அந்த ஒரு மருத்துவருக்குரிய அந்த அம்மா கிளினிக்கை தொடங்கினாங்களோ அந்த ஆணையை காட்டி அந்த தேதி எக்ஸ்பயர் ஆனதையும் காட்டி இது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை பண்ணிட்டோம். அது கூட தெரியாம ஜெயக்குமார் வந்து அம்மா கிளினிக்குக்கும் அம்மா மருந்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இது அம்மா அவங்க காலத்துல வந்ததுன்னு சொல்றாரு. இல்ல, அவங்க எது போனாலும் அந்த பேர் வச்சுப்பாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஆனா முதல்வர் அவர்கள் இந்த பண்ணிருக்கிறதோட நோக்கம், சாதாரணமா இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் இந்த நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற, மருந்து தருகிற ஒரு திட்டம்.
இந்த திட்டத்தின்படி இதுவரை 1,86,00,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார். இது ஏழை எளியவர்கள் முழுமையாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார். தனியார் மருத்துவமனைகளுக்கு போறவங்களுக்கு மாசத்துக்கு இந்த மருந்துக்கு 2000 3000 செலவு இருக்கு. டயபெட்டிக்கா ஒரு ஹைப்பர் டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு மாதத்துக்கு ஒரு 2000 3000 வரை செலவாகுது. இது சாதாரணமா போய் ஒரு மருந்து கடையில வாங்கும் போது விலை கூடுதலா இருக்கிறதுனால எசென்சியல் ட்ரக்ஸை அரசாங்கமே ப்ரிப்பேர் பண்ணி நேரடியாக மேனுபேக்சர்ஸ்ல இருந்து வாங்கி ஒரு 1000 இடங்களில் மருந்தகங்களை திறந்து ஒரு மலிவு விலையில் இந்த மருந்துகளை தரலாம் என்கின்ற ஒரு புனித நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு இது சம்பந்தமாக உயர் அலுவலர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது, எந்த வகையில் இதை செய்வது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடுதலை நாள் விழா உரையில் சொன்னதைப் போலவே சரியாக பொங்கல் நாளில் தைப்பொங்கல் அன்றைக்கு 1000 இடங்களில் மக்கள் மருந்தகம் பயன்பாட்டிற்கு வரும். இதுவுக்கும் அம்மா மருந்தகங்கிற அந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லை. அம்மா மருந்தகங்கிற பேரே இல்லை. ஜெயக்குமார் போன்றவர்கள் அவங்க ஆட்சியில நடந்ததா சொல்லப்படுற சாதனைகளை அவர்களே திரும்பவும் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்ல அதான் எதுக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லுங்க. சிக்கர் ஒட்டினாங்கன்னு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த மருத்துவமனை நாங்க சொல்றோம், இந்த தேர்தல் ஆரம்பிச்சோம். இதுக்கு ஏதாவது 10 வருஷம் இங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாரு, அவங்க ஆட்சி தான் இருக்குது. ஒரு செங்கல்ல இந்த மருத்துவமனைக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா? இல்ல கொளத்தூர்ல இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா? இல்ல சைதாப்பேட்டையில 450 கோடியில மருத்துவமனை கட்டி இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. இது எதையாவது எந்த முயற்சியாவது எந்த துறையிலேயாவது அவங்க நாங்க செஞ்சதை இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நேற்று முதலமைச்சர் மிக தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் கேட்டா திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்து அவங்க பேர் கல்வெட்டு வச்சுக்கினாங்க. அதை அடிக்கல் நாட்டுறது பணி தொடங்கணுங்கிற கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டை வச்சுக்கினாங்க. உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். மாநகராட்சியில் இருக்கிற அம்மா மாளிகை பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். நான் மேயராக இருந்த போது கட்டி 90% பணிகள் முடிந்தது. ஆட்சி மாறினத்துக்கு அப்புறமா அம்மா மாளிகைன்னு பேர் வச்சுக்கினாங்க. அண்ணா நகர்ல ஒரு என்க்ரோச்மெண்ட் லேண்டு நானும் தயாநிதி மாறனும் தான் போய் எடுத்துட்டு அங்க பூஜை போட்டு அண்ணா அரங்கம் வரும்னு சொல்லி ஒரு பெரிய அரங்கத்தை கட்டினோம். 2000 இருக்கைகள் இருக்கக்கூடிய அரங்கம். அந்த பணியை முடிகிற தருவாயில ஆட்சி மாறிச்சு, அம்மா அரங்கன்னு வச்சுக்கினாங்க. இந்த மாதிரி சிக்கர் ஓட்டுனது யாருங்கிறது நாட்டுக்கு தெரியும், ஜெயக்குமாருக்கு தெரியாம இருக்கிறது தான் வியப்பா இருக்கு. 1000 மருந்துகள்ல வாங்குறவங்களுக்கு தான் பயன்பாடு இருக்கும். யாரெல்லாம் போய் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பயன்பாடு. 1000 மருந்துகள் எங்கெங்க வைக்கிறது? மெகா சிட்டியில் இருக்கிறதா, நகராட்சி பகுதியில் இருக்கிறதா? ஏற்கனவே இந்த 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கும் போது முதலமைச்சர் 21 மாநகராட்சிகள் 63 நகராட்சிகள் என்று அறிவித்தார். அதுபடி ஒரு 500 தந்தாச்சு, இப்ப 200 ஹாஸ்பிட்டல் ரெடியா இருக்கு. அந்த மாதிரி இந்த 1000 எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறது அதிகாரிகளோட பேசி நிற்கிறோம். எங்க மக்களுக்கு இது அதிகமா தேவை இருக்கு, நல்ல கேள்விதான் கேட்டுருக்கீங்க. இந்த நகராட்சி பகுதியிலயா, மாநகராட்சி பகுதியிலயா, ஊரக பகுதிகளிலயா எங்க வைக்கணுங்கிறத இனிமே அலுவலர்களோட உட்கார்ந்து முடிவு பண்ண போறோம். முடிவு பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல இதை வைக்கிறதுங்கிற பட்டியலை வெளியிட்டு எல்லா வெளிப்படை தன்மையோட நடைபெறும். அது மாதிரி அங்க வந்ததுக்கு அப்புறம் மக்கள் போய் அந்த மருந்தகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ராயப்பேட்டை ஜிஹெச்சை பொறுத்தவரைக்கும் அதிகமான நோயாளிகள் வந்திருக்காங்க. ஆனாலும் குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட் இல்லாம இருக்கு. ஏன்னா எந்த எக்யூப்மெண்ட் போட்டு இந்த எலும்பு நாமளே சொல்லிடலாம். ஏன்னா அதிகமான மக்கள் அதிகம் முக்கிய தெரியும். அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். போன வாரம் தான் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மாரத்தான் நடத்தி அதுல கிடைச்ச 3,42,00,000 ரூபாயில அரசாங்கத்திலிருந்து 2 பங்கு வாங்கி 10,27,00,000 ரூபாயில இப்பதான் ஒரு கட்டடம் கட்டி நிற்கிறோம். மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு இது வரைக்கும் வரலாறுல எப்பவுமே இல்லாத அளவுக்கு 10,17,00,000 ஒரு கட்டடம். இது இல்லாம 40 கோடியில இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்துல அவருடைய கன்னி பேச்சுல பேசி 40 கோடியில ஒரு கட்டடம். இப்ப நீங்க ராயப்பேட்டைக்கு போய் பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாயில கட்டடம் நடக்குது. ராயப்பேட்டை மருத்துவமனை தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு 4 கோடி கூட உருப்படியா ஒரு கட்டடம் எந்த ஆட்சியும் கட்டல. இப்பதான் 50 கோடியில கட்டடம் கட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, நல்ல அது பெரிய மருத்துவமனை. என்னங்க இந்த ஆண்டு இல்ல, எல்லா ஆண்டும் கண்காணிக்கிறாங்க. மாட்டினாங்கன்னா ஜெயிலுக்கு போவாங்க.